Hello everyone, welcome to Jerlin Maths YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன சம் பார்க்க போறோம்னா 10th Maths CBSEல exercise 1.1ல இருக்கிற 4th sum என்னன்னு பார்ப்போம். ஓகேவா? So 4th என்ன கொடுத்திருக்காங்க? Given that HCF of 306 and 657 is equal to 9, find LCM of அந்த நம்பர் கொடுத்திருக்காங்க. So இந்த sum எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். So first என்னது HCF of 606 ICF of 600 and ICF of 606 and 600 306 and 657 is 9. So இதுல இருந்து நம்ம இதோட LCM ரெண்டு கண்டுபிடிக்கணும். LCM of அந்த நம்பர் கண்டுபிடிக்கணும். So நம்மளுக்கு இதுதான் நம்மளோட question, fourth question. So நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு ஃபார்முலா. ஸோ என்னது relationship between HCF and LCM is equal to HCF into LCM is equal to product of numbers. So HCF into LCM equal to product of numbers. So நம்மளுக்கு LCM தான் என்னன்னு தெரியாது. ஸோ அதை இந்த சைடு வச்சுக்கலாம். LCM equal to product of numbers is 306 and 657 divided by HCF. ஸோ நம்மளுக்கு HCF வந்து என்னன்னு தெரியும். ஸோ அது இதில் அப்ளை பண்ணலாம். ஸோ 306 into 657 divided by LCM is HCF is 9. ஸோ 9 இதில் அப்ளை பண்ணுறோம். ஸோ இதை டிவைட் பண்ணலாம். 19 is 9. 3 9s are 27. Remaining 3, 4 9s are 36. So நம்மளுக்கு 34 into 657 கிடைச்சிருக்கு. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணலாம். 657 into 34. 7 4s are 28, 2, 5 4s are 20, 20 plus 2 is 22, 2 இருக்கு. 6 4s are 24, 24 plus 2 is 26. 7 3 is 21, 2 இருக்கு. 5 3 is 15 plus 2 is 17. So 1, 6 3s are 18, 18 plus 1 is 19. So 8, 3, 3, 12, so 1. Okay. So நம்மளோட ஆன்சர் வந்து என்னதுன்னா 23,330. So நம்மளோட ஆன்சர் இருக்கு 22,338. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா நினைக்கிறேன். இந்த ஜெர்லின் மேத்ஸ் சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.